ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வச்சுருப்போம். அந்த ஆதார் கார்டில் பயோமெட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பயோமெட்ரிக்ஸை நம்ம வந்து வேணும்னா நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு சில பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க வந்து தங்கள் பயோமெட்ரிக் விவரங்களை தற்காலிகமாக லாக் செய்து கொள்ளும் வசதி வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் வந்து ஆதார் கார்டை வைத்து நடக்கும் முறைகேடுகளை தடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்புகிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஆதார் கார்டை வந்து பயோமெட்ரிக்கை லாக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆதார் கார்டு வந்து கேஒய்சி சரிபார்ப்புக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய ஆவணங்களில் ஒன்றா இருந்தாலும், பேங்க் பரிவர்த்தனை முதல் முதலீட்டு திட்டங்கள் வரை அனைத்திற்கும் வந்து ஆதார் கார்டு வந்து ஒரு அவசியமான விஷயமா இருக்குது. இதனை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்துவதையும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதையும் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இதுக்காக வந்து ஆதார் வைத்திருக்கும் அனைவரும் வந்து தங்களுடைய பயோமெட்ரிக்ஸை லாக் செய்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை செய்வதற்கு எதற்கு என்று பார்த்தா, ஆதார் தொடர்பான மோசடிகள் வந்து சில காலமாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறதுனால, அதனை தடுக்கும் விதமாக வந்து யுஐடிஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது போன்ற அம்சங்களை சொல்லியிருக்காங்க. ஆதார் பயோமெட்ரிக்ஸை லாக் செய்வதால் உங்களுடைய ஆதார் சான்றுகளை யாரும் சட்டவிரோதமாக பயன்படுத்தி எந்த ஒரு மோசடியிலும் ஈடுபட முடியாது. உங்கள் பயோமெட்ரிக்ஸை வந்துட்டு ஆதார் இணையதளத்தின் மூலமாக எப்படி லாக் செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முதல்ல நீங்கள் ஆதார் அதிகாரப்பூர்வ இணையத்திற்கு போயிட்டு அங்கே வந்துட்டு ஆதார் சர்வீஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்டில் அடுத்த பக்கத்திற்கு உங்களுக்கு கூப்பிட்டு போவோம். உங்களை அழைத்து செல்லும் அங்கே வந்து நெக்ஸ்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் உங்களுடைய விர்ச்சுவல் ஐடி, பெயர், பின்கோடு, கேப்சா முதலிய எல்லாத்தையும் நீங்கள் டைப் செஞ்சுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டும் இணைக்கப்பட்டுள்ள உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எனேபிள் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை டெஸ்க்டாப்பில் பின்பற்றி நீங்கள் திரும்பவும் உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக்ஸை அன்லாக்கும் செய்ய முடியும். மேலும் இந்த ஆப்ஷனை நீங்கள் டிசபிள் செய்ய விரும்பினா அதையும் நீங்கள் வந்து செய்யலாம். இதே மாதிரி மை ஆதாரங்கிற ஆப்லேயும் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து உங்களுடைய டேட்டாஸ் வந்து பயன்படுத்த வேணாம், எனக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பயோமெட்ரிக்கை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்தான் வந்து மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு தெரிவிக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.